பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஏசப்பா உங்களோட பேச விரும்புகிறார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 2வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 2. உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். The Lord will arise over you and his glory will be seen upon you. ஹல்லேலூயா. ஏசப்பா உங்களை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். கர்த்தர் உங்க மூலமாக மகிமைப்பட போகிறார். அவருடைய மகிமையை உங்க மேல அவர் கொடுத்து, அவர் மகிமையாக இறங்கி, அவர் உங்களை கொண்டு பயன்படுத்தி அநேகருக்கு அநேக காரியங்களை கர்த்தர் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய மகிமை உங்க மேல காணப்படும். கர்த்தர் மகிமையாக இறங்கி கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நீங்க செய்ய வேண்டியது, கர்த்தாவே என்னை கொண்டு பயன்படுத்துங்கப்பா, என்னோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ நான் அர்ப்பணிக்கிறேன். என் மூலமாக ஆண்டவரே இயேசுப்பா அநேக காரியங்கள் நீங்க செய்கிறதுக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி விட்டு கொடுங்க. கர்த்தருடைய மகிமை உங்க மேல உதிக்கும். கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். உங்க மூலமாக கர்த்தர் மகிமைப்படுவார். அநேகர் இயேசுப்பாவுடைய அன்பை புரிந்து கொள்வாங்க. அநேகர் நற்செய்தியை கேட்பார்கள். அநேகர் விடுதலையாக்கப்படுவாங்க. கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்வார். எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல தங்களை அர்ப்பணிக்கிறாங்கப்பா. உங்களுடைய மகிமையினால பிள்ளைங்களை நிரப்பி பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க செபிக்கின்ற பொழுதே, கைகளை வைத்து செபிக்கின்ற பொழுதே அநேகர் விடுதலையாக்கப்படுவாங்க. ஆண்டவரே இயேசுப்பா, நீங்க பிள்ளைங்க மேல உங்களுடைய மகிமையை நீங்க கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் காணப்படும். பரிசுத்தமுள்ளவர்களாக வாழுங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த தேசம் முழுவதும் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்வார்கள். இந்த தேசம் முழுவதும் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் உங்க மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.